ஹாய்மா. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நேற்று வேளாங்கண்ணி போயிருந்தோம். வேளாங்கண்ணி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா கூட்டம் நிறைய இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே நிறைய பேர் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே விரித்து படுத்துட்டு அப்படி நிறைய வந்திருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு கொடியிறக்கம், அதனால நேற்று அவ்வளோ கூட்டம் அங்கே இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நைட் 12 மணிக்கு பஸ் ஏறிட்டோம். நாங்கள் பஸ் ஏறும்போது பக்கத்தில் சென்டரில் வந்துட்டு ஒரு குட்டி பையன் வந்து உக்காந்தான். நாங்கள் 3 பேர் உட்கார்ற சீட்டில் தான் உக்காந்தோம். அப்போ சென்டரில் சின்ன பையங்கிறனால அவனை சென்டரில் உட்கார வச்சிட்டோம். அவங்க யாரோட பையன்னு கூட தெரியாது. அப்படி வந்து பக்கத்தில் உக்காந்துருந்தான். கொஞ்ச நேரத்துலலாம் அவன் தூங்கிட்டான். அப்புறம் வந்துட்டு கண்டக்டர் வந்தாங்க, டிக்கெட் எடுத்துட்டாங்க. இவங்க எங்கள் 2 பேருக்கு டிக்கெட் எடுத்தாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைக்கு டிக்கெட் கேட்கவும் இல்லை, பார்த்துட்டு போயிட்டாரு, எங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு. நாங்கள் அவங்க பேரண்ட்ஸ் யாராவது டிக்கெட் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை இது பண்ணிக்கல. ஏன்னா அது யார் குழந்தைன்னே தெரியாது எங்களுக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஒரு 5 பேர் செக்கிங் ஏறி வந்துட்டாங்க. 5 பேரும் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பஸ்ஸு ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு எங்கள்கிட்ட இந்த குழந்தை யாரோடது, டிக்கெட் எடுத்தாச்சான்னு கேட்டாங்க. நாங்கள் அந்த குழந்தை எங்களோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோன்னா பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து எந்திரிச்சிட்டு அது சின்ன குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ செக்கிங் வந்தவங்க வந்துட்டு டிக்கெட் எடுக்கணுங்க அப்படின்ட்டு என்ன வயசுன்னு எடுத்தப்ப பையன் 4வது தான் படிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே பஸ்ஸில் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது படிக்கிற குழந்தைக்கு டிக்கெட் எடுக்காமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க சொன்னப்போ அந்த அம்மா எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, டிக்கெட் எடுக்கலைன்னு சொன்னாங்க. உடனே அவர் ஃபைன் போட்டுட்டாங்க. 110 ரூபா ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு மனசு கஷ்டமாயிருச்சு, 110 ரூபா கொடுத்து கட்ட வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 15 ரூபாய்க்காக அவங்க பார்த்தாங்க. லாஸ்ட்டு 110 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனும் வந்துருச்சு, நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. இறங்க போனாங்க. அவங்க அப்பவும் அவங்க விடலை. செக்கிங் நின்று பைசா 110 ரூபா வாங்கிக்கிட்டு தான் அவங்கள விட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கிறவங்க பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துருங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் நம்ம சீட்டில் கூட உட்கார வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 10 ரூபாய்க்காக ஆசைப்பட்டு பாவம் அவங்க 110 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியதாயிருச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. செக்கிங் எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால எல்லோரும்